மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி இறை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே வாராய் இறை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பை இன்றே பெறவே விரைவாய் வருவோம் தேவனருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராய் இறை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே வாராய் இறை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த காலை பொழுதிலே இந்த கல்வாரி பலியிலே பங்கேற்று இறைவனுடைய அருளை ஆசிரை பெற ஒரே குடும்பமாக குழுமி இருக்கின்றோம். இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது நாம் நம்பிக்கையில் ஆளப்பட்டவர்களாக வாழ நம்மை அழைக்கின்றது. நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள் மீது எப்படிப்பட்ட நம்பிக்கை பார்வையை நாம் கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்த்து எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் மீதான நம்பிக்கையில் அசையாது வாழக்கூடிய அந்த வரத்தை கேட்டு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே
மன்றாடுவோமாக. எங்கள் விடுதலைக்கும் மீட்புக்கும் காரணரான இறைவா, உமை வேண்டுவோரின் குரலை கேட்டருளும். உம் திருமகன் சிந்திய இரத்தத்தால் நீர் மீட்டு கொண்ட உம் மக்கள் உம்மால் வாழவும் உமது முடிவில்லா பாதுகாப்பில் மகிழவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் ஒரு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. திருத்தூதர் பணிகளிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 26 முதல் 33 முடிய. அந்நாட்களில் பவுல் பிசிதியாவில் உள்ள அந்தியோவாவுக்கு வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கூறியது: சகோதரரே, ஆபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போரில் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது. எருசலேமில் குடியிருக்கும் மக்களும் அவர்களுடைய தலைவர்களும் அம்மீட்பரை அறியவில்லை. ஓய்வினால் தோறும் வாசிக்கப்படும் இறை வாக்கினரின் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை புரிந்து கொள்ளவில்லை. ஆயினும் அவருக்கு அவர்கள் தீர்ப்பளித்த போது அவ்வார்த்தைகள் நிறைவேறின. சாவுக்குரிய காரணம் எதுவும் அவரிடம் இல்லாதிருந்தும் அவரை கொல்ல அவர்கள் பிலாத்துவிடம் கேட்டார்கள். மறைநூலில் அவரை பற்றி எழுதியுள்ள அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தார்கள். பின்பு அவரை சிலுவையிலிருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள். ஆனால் இறந்த அவரை கடவுள் உயிரோடு எழுப்பினார். அவர் கலிலேயாவிலிருந்து தம்முடன் எருசலேம் வந்தவர்களும் பல நாட்கள் தோன்றினார். அவர்கள் இப்போது அவர்தம் சாட்சிகளாக மக்கள் முன் விளங்குகின்றார்கள். இயேசுவை கடவுள் உயிர்த்தெழச் செய்ததன் வழியாக மூதாதையருக்கு அளித்த வாக்குறுதியை அவர்கள் பிள்ளைகளாகிய நமக்கென நிறைவேற்றினார். இதுவே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் நற்செய்தி. இது பற்றி 2ஆம் திருப்பாடலில் நீரே என் மகன், இன்று நான் உம்மை ஈன்றெடுத்தேன் என்று எழுதப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். உம் திருமலையாகிய சீயோனில் நானே என் அரசரை நிறைநிலைப்படுத்தினேன். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். பல்லவி. நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும். பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூவுலகை அதன் கடையெல்ல வரை உமக்கு உடைமையாக்குவேன். இருப்பு கோலால் நீர் அவர்களை தாக்குவீர். குயவன் களத்தைப் போல அவர்களை நொறுக்குவீர். பல்லவி. நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். மன்னர்களே, விவேகமாக நடந்து கொள்ளுங்கள். பூவுலகை ஆள்வோரே, எச்சரிக்கையாயிருங்கள். அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள். நடுநடுங்குங்கள், அவர் முன் அகமகிழுங்கள். பல்லவி. நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன்.
எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 14, இறை வசனங்கள் 1 முதல் 6 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அமெரிக்காவிலே ஒரு பெண்மணிக்கு 6 குழந்தைகள். ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வளர்ப்பதே மிகவும் சிரமத்திற்கு உரிய ஒரு செயல்பாடு. அதிலும் 6 குழந்தைகள் என்று சொல்லுகின்ற பொழுது அது நிச்சயமாக அவருக்கு ஒரு பெரிய ஒரு சுமையாகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஆனாலும் கூட அந்த 6 பிள்ளைகளையும் அவர் பெற்றெடுத்து வளர்த்ததோடு மட்டுமல்லாமல் நல்ல ஒரு நிலைக்கும் கொண்டு வந்து விட்டார். அத்தோடு அவர் நிறுத்தி கொள்ளவில்லை. தன்னுடைய 6 பிள்ளைகளை தவிர்த்து இன்னும் 6 பிள்ளைகளை அவர் தத்தெடுத்து அவர்களையும் நன்றாக வளர்த்தெடுத்து வாழ்க்கையிலே நல்ல ஒரு நிலைக்கு அவர்களை கொண்டு போய் சேர்த்து விட்டார். நன்றாக படிக்க வைத்து அவர்கள் வாழ்க்கையிலே செட்டில் ஆகிற அளவிற்கு ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு அவர்களை கொண்டு வந்து விட்டார். அப்பொழுது ஒருவர் அந்த பெண்மணியிடத்திலே கேட்டாராம், ஒரு பிள்ளையை வளர்த்தெடுப்பதே மிகவும் கடினமான ஒரு காரியம். ஆனால் நீங்கள் 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல 4 அல்ல 5 அல்ல 10 அல்ல 12 பேரை வளர்த்தெடுத்து அத்தோடு அவர்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறீர்களே, இது உங்களுக்கு கடினமானதாக, மிகவும் உங்களை சிரமத்திற்கு உள்ளாக்கியதாக, கவலையும் கலக்கமும் அடைய செய்வதாக இருந்திருக்கும் தானே என்று அவரிடத்திலே கேட்டபொழுது அந்த பெண்மணி இவ்வாறாக பதில் சொன்னாராம். நான் பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே கடவுளோடு ஒரு உடன்பாடு செய்து கொண்டேன். அந்த உடன்பாட்டின்படி என்னுடைய பிரச்சனைகளை, என்னுடைய கவலைகளை, கலக்கங்களை அவரிடத்திலே நான் எடுத்து சொல்லுகின்ற பொழுது கவலைப்பட வேண்டியது அவர்தான், நான் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையை ஆண்டவரோடு நான் ஏற்படுத்தி கொண்ட காரணத்தினால் என்னுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு சிரமமும் ஒரு பெரிய சவாலாக எனக்கு இருந்ததில்லை. ஏனென்றால் என்னுடைய பிரச்சனைகளிலிருந்து என்னை பாதுகாக்க, என்னுடைய பிரச்சனைகளின் மட்டில் கவலைப்பட கடவுள் இருக்கிறார். அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு விசுவாசம் என்னுடைய வாழ்க்கையிலே நான் நம்பிக்கையோடு முழு துணிவோடு உற்சாகத்தோடு பயணிக்க, என்னுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்க எனக்கு பேருதவி புரிந்தது என்று சொன்னாராம்.
வேண்டாம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தன்னம்பிக்கையும் கடவுள் நம்பிக்கையும் உள்ளவர்கள் வாழ்க்கையிலே கலக்கம் அடைவதற்கான வாய்ப்பே இல்லை என்பதைத்தான் அந்த பெண்மணியினுடைய அந்த ஒரு கூற்று, அவருடைய அந்த வாழ்க்கை முறையானது நமக்கு கற்றுத் தருகின்றது. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட நம்பிக்கை ஆண்டவர் மீது நாம் வைக்காத காரணத்தினால்தான் ஏதாவது பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, கலக்கங்கள் கவலைகள் வருகின்ற பொழுது நாம் அப்படியே சோர்வடைந்து உட்கார்ந்து விடுகின்றோம். ஆனால் அந்த பெண்ணை போன்று நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவர் மீது பதிய வைத்து, என்னுடைய பிரச்சனைகளை, என்னுடைய துன்பங்களை ஆண்டவர் பார்த்து கொள்வார், அவற்றை குறித்து நான் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்கின்ற அந்த உணர்வு நம்மிடத்திலே இருந்தது என்று சொன்னால், நிச்சயமாக நாம் நம்முடைய துன்பங்களிலிருந்து மிகவும் எளிதாக வெளிவந்துவிட முடியும். நற்செய்தியிலே அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம், கடவுளிடத்திலே நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். அன்பு மக்களே, நம்முடைய நம்பிக்கை வாழ்வை சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் சற்று ஆழமாக யோசித்தோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்வின் நிறைவும் மகிழ்ச்சியும் எதில் அடங்கி இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய துன்பங்களின் அளவை பொறுத்தது அல்ல, மாறாக நாம் ஆண்டவர் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையின் அளவை பொறுத்ததாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை பார்வையோடு நாம் நம்முடைய துன்பங்களின் மட்டில் நம்முடைய கண்ணோட்டத்தை செலுத்தினால், நிச்சயமாக அந்த துன்பங்கள் நமக்கு பெரியதாக தெரியாது. துன்பங்கள் பெரியதாக நமக்கு முன்பாக தெரிகின்ற பொழுது அவற்றை பார்த்து நாம் சொல்ல வேண்டும், உன்னை விட என்னுடைய ஆண்டவர் பெரியவர், அவர் என்னை பார்த்து கொள்வார். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை பார்வை நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால், நிச்சயமாக இந்த வாழ்வை, நம்முடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் எதிர்த்து நம்மால் ஆண்டவருடைய துணையோடு பயணிக்க முடியும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட ஆண்டவர் மீதான நம்பிக்கையை நமதாக்கிக் கொள்ள தேவையான வரம் கேட்டு இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்று கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே.
ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப்படுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ,
எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என்னிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
காற்றில் கலந்தாடி போதும் விண்வாசல் அடைந்திடுவே. நான் என்றும் உன் சாயல்தானே, உன் கோவில் குடிகொள்ள நீ வா. நான் என்றும் உன் சாயல்தானே, உன் கோயில் குடிகொள்ள நீ வா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, செய்யாக நம்பி வந்தேன் வாழ்வில் ஒளியேற்றவா. கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறர் அன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். அன்பு மக்களே, நாளை காலை திருப்பலி 6:15 மணிக்கு நடைபெறும். நாளை காலை திருப்பலி 6:15 மணிக்கு நடைபெறும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக கையளிக்கப்பட்டார். நாம் ஏற்புடையவராகும்படி உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டு கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உம் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள் மாயமே. உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கு உருவமுண்டு. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கு உருவமுண்டு. அவர் உருவத்தில் உயிர் தெழும்
திருப்பலி நிறைவேற்றிய நம் பங்கு தந்தையின் உடல் சுகத்திற்காகவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படைப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் எம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை போற்றியும் மாட்சிமையும் கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.